உங்களுக்கு வாசம் வருதா பாருங்க, வாசம் வருதா? எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சௌக்கியமா இருக்கிறீங்களா? என்ன பண்ண போறோம் இன்னைக்கு நாம சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். சிக்கன் பிரியாணி மேபி சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். இப்போ நேரம் எத்தனை மணி? இப்போ நேரம் வந்து 1:30 ஆயிட்டேன். 2:30. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன் பகலில் செய்யலாத காரணம்னா 2-3 காரணம் இருக்கி. ஒன்று வந்து நோம்பு, ரெண்டாவது சாப்பிட இயலாது, வீடியோ எடுக்க இயலாது, கஷ்டம். ரெண்டாவது வந்து நம்மளோட பிள்ளையை பற்றி உங்களுக்கே தெரியும், சொல்ல தேவையில்லை. சாய் பாபாவை பற்றி ஆள் தூக்கத்தில் சென்று விட்டால், அதனால தான் நாங்கள் வீடியோ செய்ய போகிறோம். சரிங்களா? சிக்கனா பாப்பா எங்களோட வியூவர்ஸ் காட்டுங்க. நான் இப்போ சிக்கன் பிரியாணி பண்ண போனால் காய்ஸ், ஃபஸ்ட்டாக என்ன தெரியுமா செய்யணும்? பிளேஸை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடணும். எம்டியான பிளேஸஸ் ஃபஸ்ட்டு எடுக்கணும். எடுத்தால் தானே நமக்கு அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கே மனசை கொஞ்சம் பிடிச்சு செய்யலாம். அப்படி ஃப்ரீசரில் வச்சு அப்படி கொள்ளு மாதிரி சரி, இந்த கல் போடுறதுக்கு கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வைக்கணுமா பேபி? நீங்கள் நோம்பெல்லாம் எப்படி போகுது சொல்லுங்க. நோம்பெல்லாம் எப்படி போகுது? சோமா ஐக்கிறீங்களா? யாரும் கேள்வி. நாங்கள் அன்றைக்கு செஞ்ச தயிர் வீடியோ பார்த்துப்பீங்க. தயிர் பெருசாக வருத்தா வரல. இன்னொரு தயிர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன பேர்? ஷர்மிளா சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தயிர் வந்து இப்படி செய்கிறதில்ல, வேறு மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று தந்தாங்க. பட் நாங்கள் ஒரு 2 days லேட்டரில் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு வரும். உங்களுக்காக வரும் பாருங்கள், நான் உங்களுக்காக வரும். ஷர்மிளா சிஸ்டர் சொல்லி தந்தாங்க, பாலில் வந்து தண்ணி கூடுதல் ஆக்கக்கூடாது, நல்லா வந்து காய்ச்சி எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து தயிரை கொஞ்சம் போட்டிங்கன்னாலே வாங்கினேன். நம்ம கடையில் வாங்கி தயிரை கொஞ்சம் போடணும்னா யோகட் தான் போட்டேன். ஷர்மிளா சிஸ்டர், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட் தடவை நாங்கள் செய்கிறோம், அசத்துறோம். பாருங்கள், இந்த சப்ஸ்கிரைபருக்காக நாம் செய்கிறோம் அந்த வீடியோ. தயிர் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அவர் சொன்ன மாதிரி நாங்கள் செய்ய போகிறோம். சரிங்களா? நாங்கள் தயிர் செஞ்சதில்லை, ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த இருந்துட்டு நான் வந்து சிக்கனுக்கு வந்து இது பண்ணுறீங்க. செஞ்ச தயிர் வந்து கொஞ்சம் இருக்குது, பட்டர், தக்காளி எடுக்கணும். இது நம்ம தோட்டத்தை கற்றுக்கிற தக்காளியா? இல்லை, இது கடையில் வாங்க. நம்ம தோட்டத்தை நாளைக்கு காட்டுவோமே. சரியா? இவ்வளோதான் தேவை. நம்ம தோட்ட தக்காளிங்க, நம்மட தோட்ட தக்காளிங்க. அதோட நான் வந்து ஒரு துக்கமான செய்தியும் கதைக்கணும் உங்களோட. என்னென்னு சொன்னால், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஈரான் விஸ் இஸ்ரேல் அவங்களோட யுத்தம் போர் முடிவடையவே இல்லை. திருப்பியும் ஸ்டார்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து ஈரான் பிரசிடெண்ட் உயிரோடு இல்லை. இன்னாலே ராஜீவன் அவர் இறந்துட்டார். எனக்கு சரியான கவலையாக இருக்குது. இப்போது நான் சொல்ல வர இது என்னென்னு சொன்னால், ஒருத்தருக்கும் சண்டை போகுதுன்னு சொன்னால் இடையில போய்த்து பிரிச்சுட பார்க்கணும். அந்த சண்டையை வந்து பிரிச்சுட பார்க்கணும். இவன் சண்டை பிடிக்காத, என்ன காரணத்துக்காக சண்டை பிடிக்கிறா, ஏதாச்சும் பேசி அந்த சண்டையை வந்து மூட்டி விடாமல் பிரித்து விட பார்க்கணும். இது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான் கதையாக இருக்கு. தேவையில்லாமல் அமெரிக்கா உள்ளே பூந்து இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரணும். இல்லைங்கதா? சரியான கவலையாக இருக்குது எனக்கு. இந்த வீடியோ நான் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் பகிரணுன்ட்டு ஒரு தோணுச்சு உங்களுக்கு. என்ன செய்கிறது? நான் விதி பிரச்சனை வந்து ஓய்வடையணும். எல்லா சமூகமும் எல்லா நாடுகளும் வந்து அமைதி பெறணும். நிம்மதியாக ரமதானை பிடிக்கணும், பெருநாள் கொண்டாடணும். எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்ரீலங்கா நிலவரம் வந்து பெட்ரோல் செட்டில் சரியான போலிங். பாவம், நாளைக்கு வேலைக்கு போகிறவங்கன்னா சரியான, நான் கூட இப்போ போய் லைன் இருந்தால் அடிச்சுட்டு வரேன். சரியான டயர்டும். அப்படி எப்படி அந்த வாழ்க்கையை கொண்டு போட சொல்லுங்க பார்ப்போம். யோசிக்கணும். ஒரு நாடு இன்னொரு நாடுக்குள்ள சண்டை பிடிக்கணும்னா அந்த சண்டையை நிறுத்தணும். இந்த இடத்துல வந்து நான் ரஷ்யாவுக்கு நான் உண்மையிலே ஆதரவு தெரிவிக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த பிரச்சனையை எப்படி முடிவு கொண்டு வரணும்னு ஒரு ஐடியானு கொடுப்பாங்க, கதைக்கு கூப்பிட்றாங்க. இது நடக்குது. ஆனால் அமெரிக்கா ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து மாறி இப்படி அடிக்கலுமா? சரியில்லாத இது உண்டு. நான் மட்டும் அங்கே இருந்து ஜனாதிபதியாக அப்படி இருந்தால் போகிற எப்படியாச்சு நிறுத்திப்பேன். பேபி அப்படி தானே? என்ன செய்யுதா? சரி, நாம் அல்லட பக்கத்தில் இந்த பாரத்தை போட்டுட்டு கவலையாக தான் இருக்கி.
சரி நாம பிரியாணி செய்கிற வீடியோக்கு போவோம் என்ன பேர் என்னட்டுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுல பேர் தெரியாது பாகுபலி. நான் ஒரு முட்டாளுங்க. ஆமா நல்லா அடிபட்டுட்டா தேவைதான். இந்த குரலை வித்து காட்டினா இப்படிதான் அடிபடணும். கத்தி பேபிமா கத்தி ஆடக்கூடாது. இடுவேல சார்த்து தூக்கி கட்டு கொண்டு போன அடிபட்டுட்டு கைஸ். பிடிச்சிட்டீங்க போதும். எல்லாரும் வீட்லேயும் இஃப்தார் எப்படி என்ன சமைக்கிறீங்க? நோம்பு பிடிச்சிங்களா? சைவம் அழும்புறாங்க. இந்த மந்த் ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த மந்த் இப்போ பிப்ரவரியா போகுது? மார்ச். என்ன ஸ்பெஷல்? வெட்டிங் டேட் அப்போ என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல்? ஹலோ கொஞ்சம் எனக்கு எதை யோசிக்கிறேன். கத்தியை கற்று ஞாபகம் வருது. உண்டு பேட்டே தானே? எப்படி கண்டுபிடிச்சேன்? 3 மாதம் 26. எல்லாரும் கமெண்ட்ல கேளுங்க என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க. ஆமா எல்லாரும் வந்து பெருநாள் வரப்போ உடுப்பெல்லாம் எடுத்துட்டீங்களா? எதுவும் காசுகள் தேவைப்படுதா? அடுத்து நாங்கள் இந்த வீடியோ வந்து சிக்கன் பிரியாணி செய்கிற வீடியோ போடுறோம். அடுத்த வீடியோ என்ன போடுறது பேபி? என்ன ஐடியா இருக்கி? அது கமெண்ட் சப்ஸ்கிரைபர் சொல்லட்டும். சப்ஸ்கிரைபரா? அவங்க சுடுகாட்டிலேருந்து சூப்பு குடிக்க சொல்லுவாங்க. செய்வோமா? அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்ட சப்ஸ்கிரைப்லாம் நல்ல விஷயமாவே சொல்லுவாங்க. நீ என்ன பாருங்க. என்ன செய்வோம்? யார் யாருக்கெல்லாம் கைஸ் வந்து பிரியாணி பிடிக்கும்? அதுலேயே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, இறால் பிரியாணி, நண்டு பிரியாணி, கனவா பிரியாணி, பல 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 பல. காலித் பிரியாணிக்கு நாங்கள் போனோம்ல முதல்க்கா ஞாபகம் மிக்க. காலித் பிரியாணிக்கு போனோம் கைஸ். சரியா? இர்ஃபான் அவங்க வந்திருந்தாங்கன்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து போயிட்டு இருந்தேன். இர்ஃபான் ஜஃப்னால ஹால் யூடியூப் செய்யவே இல்லை கைஸ். செய்யல. அப்பயே செஞ்சிருந்தா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க. குழஞ்சிருமா எல்லாத்தையும் சொல்லுவாங்க சாப்பிடும்போது அப்படின்னு. அது எல்லா கேட்டுக்கும் ஆள் இருக்கான். சமைக்க போகும்போது ஒரு பயம். தயிரை தயாரிச்சது மஞ்சத்தூள், தனித்தூள். அது மஞ்சத்தூள். இது சோப்பு தூள் தானே. அப்புறம் என்ன? அப்ப அதுக்கு வேற பேர் சொல்லுங்க. இது வெள்ளத்தூள். சரியா? சரி வெள்ளத்தூள். வெள்ளத்தூள் கொஞ்சம் போடுங்க. பச்சை மிளகா என்னங்கடா உண்டு பிச்சாச்சு. பேபி எத்தனை பச்சை மிளகா வேணும்? ஒரு 5. நல்லா இருக்குது. ஆகிட்டு அதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இது அரைக்கல இன்னும். அரைச்சா சரி. நானும் ஹபியும் கதைச்சி சமைப்போம்னா சமையல் முடியாதுங்க. அதனாலேயே ஹபி வந்து நியூஸ் பார்க்க போயிட்டாரு. நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட்டரை வந்து ஒரு சட்டி சூடானதுக்கப்புறம் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து பிரியாணி இலை இலைக்கில் அதை போட்டு நட்சத்திரம் அதுன்னு சொல்லுவாங்க அதையும் போட்டுட்டு ஏலக்காய் ஒரு 4 அப்படி போட்டுட்டு வந்து கருவாப்பட்டை இருக்குல்ல அது ஒரு துண்டு உடச்சி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு கராம்பு இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க. அதுவும் டேஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா முருக விட்டுக்கோங்க. பாப்பா அலை தூங்கிட்டாங்க நித்திரலேருந்து. நான் சொன்னேன் நீங்கள் போயிருங்க நான் செய்கிறேன் பிரியாணி அப்படின்ட்டு. மைக்கில் சார்ஜ் இல்லாமல் போனால் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு எப்படி செஞ்சேன்னு போடுறேன். எண்ணெய் பட்டரில் போட்டு வறுத்தெடுத்தாச்சு. வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டுருவோம். நல்லா பொன்னிறமாக
நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டுங்க. கொஞ்சமாக வதங்கினதுக்கு அப்புறமா இந்த தக்காளியையும் நம்ம கொட்டி வதக்கிக்குவோம். பிரியாணிக்கே தக்காளி தாங்க ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது, கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். போதும். உலக சாதனை. போடுவோமா? வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பையும் போட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க, டக்குன்னு வதங்கிடும். அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு தான் போட்டேன். அப்படியே நல்லா அரைச்சி தந்தார் மிக்சியில் போட்டு, அதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுக்கணும். சரி, இப்போ நல்லா வந்து வெங்காயம் வதந்துச்சுங்க. வதந்ததுக்கப்புறமா வந்து கோழியை வந்து நாங்கள் மசாலா போட்டு வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஊற்றி அதை ஒரு கொதி வர விட்டுக்கலாம். ஓரளவு நல்லா கொதி வர தேவையில்லை, கொஞ்சம் கொதி வந்தாலே போதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வர விட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சேர்க்க போகிறோம். கழுவுன அரிசியை வந்து போட்டு மூடி வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொதி வந்துட்டுல லைட்டாக. இப்போ கொஞ்சம் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருப்பீங்க எல்லா அரிசி, பாஸ்மதி அரிசியோ இல்லாட்டி கீரிச்சம்பா, நாங்கள் வந்து கீரிச்சம்பா தான். அதை வந்து நல்லா கழுவி வடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கொதிச்சதுக்குள்ளே வந்து அந்த அரிசியை கொட்டி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி விட்டுக்கோங்க. உப்பு பார்த்து தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போயே, சரியா? சரியா? அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு வந்து நம்ம அளவான தண்ணி ஊற்றணுங்க. இப்போ 3 பூனிக்கு 6 பூனி தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி தான் அளந்து எடுத்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும். யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குது? சமைச்ச உடனே க்ளீன் பண்ணிடணுங்க, அதை விட்டுட்டு வர பழக்கமே இல்லை. ஓகே, இப்போ நல்லா கொதி வந்துருச்சுல்ல. கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மேலே ஒரு பாரத்தை வச்சு அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா குறைச்சி விட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் ஒரு 15 நிமிஷம் தன்பாட்டிலே பிரியாணி ரெடி ஆயிடுங்க. இல்லை வாசம் வருது. உங்களுக்கு வாசம் வருதா? பாருங்க, வாசம் வருதா? பெர்ஃபெக்டாக இருக்கு. பிரியாணிக்கு இந்த பிப்பின்னா இருக்குல்ல, இது போட்டு சாப்பிட்டா வேறு அளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எத்தனை மணி சொல்லுங்கள் பார்க்கலாம்? 4 மணி ஆகிட்டு. இப்போ தஹஜத்துக்கு வாங்க சொல்லுங்கள், அதை தொழுதுக்கப்புறம் சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் சுபு வாங்க சொல்லுவோம். நேற்றை வச்சுட்டு சுபுவை தொழுதுட்டு ஒரு ஓதிட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவோம். பாப்பாவும் எழும்பிடுவாங்க. குட்டி குட்டியாக வெட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா ஓகே. பிரியாணி கொட்டு பேமா. வாவ், சூப்பராக இருக்கு. கொட்டிடாம கையில் ஆவி பறக்குதா? எப்படி? அல்டிமேட். சரி கைஸ், நாங்களும் சாப்பிட்டுட்டு சஹர் வைக்க போகிறோம். நீங்களும் சாப்பிட்டுட்டு சஹர் வைங்க. ஓகே, பாய் பாய். என்எஸ் ஃபேமிலி சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். பாய் பாய்.